வாதாபி, என்ன வெல்வலா? இன்று நாம் வயிற்று பசிக்கு வழி இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்தோமே, அதோ பார் ஒரு தபசி வருகிறான். வெல்வலா, குள்ள முனியாக வருகிறானே, நமது சிறு குடலுக்கு கூட இந்த உருவம் போதாதே. பாதகம் இல்லை, காலை ஆகாரத்திற்கு இந்த சிறு உருவத்தை பங்கிட்டுக் கொள்வோம். நடுப்பால் வேலைக்கு உன்னை போல் நல்ல பெருத்த சரீரமாக பார்ப்போம். சரி, வழக்கப்படி நமது உருவத்தை மாற்றி முனிவர் வேடத்தோடு சென்று அவரை வரவேற்க வேண்டியதுதானே? ஆஹா, அவரை வரவேற்று நமது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று கொன்று மென்று தின்று தீர்த்து விட வேண்டியதுதான். அப்படியே செய்வோம். ஏ ஜோ பஜா கடக் கடக். சிவோம் சச்சிதானந்தம். செல்வோமா? செல்வோமே. வணக்கம் சுவாமி. நீங்கள் இருவரும் எண்ணம் போல் வாழுங்கள். என்ன விஷயம்? எங்கு வந்தீர்கள்? இந்த வழியே எந்த முனிஸ்டேஷர்கள் வந்தாலும் அவர்களை எங்கள் ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அன்போடு உபசரிக்கும் அருந்தவசிகள் நாங்கள். ஓஹோ, அருந்த பசிகளா நீங்கள்? ஆம் சுவாமி, தாங்களும் எங்கள் சிறு குடிலுக்கு விஜயம் செய்து பசியாறி செல்ல வேண்டும். இதுவரை எத்தனை முனிவர்களை அழைத்து சென்று பசியாற்றி இருக்கிறீர்கள்? கணக்கே இல்லை சுவாமி. கவலை வேண்டாம், இன்றோடு கணக்கு தீர்ந்துவிடும். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? இல்லை, இதுவரை நீங்கள் பணிவிடை செய்ததற்கு பலனை அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னேன். சந்தோஷம். செல்வோமா? ஆகாரம் எல்லாம் தயார்தானே? காலை ஆகாரம் தயாராக இருக்கிறது. ஆசிரமத்திற்கு சென்றவுடன் சாப்பிட்டு தீர்க்க வேண்டியதுதான். தீர்த்து விடலாம், தீர்த்து விடலாம். புறப்படுங்கள் சுவாமி. சுவாமிகள் பெயர்? சப்தமுனி. தேவரீர் பெயர்? சாகரமுனி. ஓஹோ, சாகர முனிகளா? புறப்படுங்கள். சிவோம் பரலோகம் செல்லுங்கள். செல்லுவோமா? செல்வோமே. அமருங்கள் சுவாமி, அமருங்கள். என்ன இது? உங்கள் ஆசிரமத்திற்குள்ளே இத்தனை தண்டு கமண்டலங்கள் குவிந்து கிடக்கின்றதே. ஒன்றுமில்லை, தங்களை போல் இங்கு வந்த முனிவர்கள் எங்கள் உபச்சாரத்தில் மகிழ்ந்து அவர்கள் கையில் கொண்டு வந்ததை பரிசாக கொடுத்து விட்டு போய்விட்டார். ஓஹோ, பரிசாக கொடுத்து விட்டு போய்விட்டார்களா? கொடுத்தார்கள், போய்விட்டார்கள். சரி, பசியோடு உங்களை காக்க வைப்பது முறையல்ல. இதோ நாங்கள் சென்று நீங்கள் சாப்பிடுவதற்கு பழங்களை கொண்டு வருகிறோம். அது சரி, நீங்கள் இருவரும் சாப்பிடவில்லையா? நீங்கள் சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம். சரி, பழத்தை கொண்டு வாருங்கள். இதோ வருகிறோம் சுவாமி. வாதாபி, வழக்கப்படி நீ பழமாக மாறு. உன்னை எடுத்து சென்று நான் அவருக்கு கொடுக்கிறேன். அப்படியே மாறுகிறேன். ஜெய் ஜோ பஜா கடக் கடக். டேய் வாதாபி, முனிவர் உன்னை சாப்பிட்டதும் எப்போதும் போல் நான் இங்கிருந்து கொண்டு வாதாபி என்று உன்னை அழைக்கிறேன். உடனே நீ அவர் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்துவிடு. பிறகு அந்த குள்ள முனியை காலை ஆகாரத்திற்கு நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன? ஆகட்டும் வெல்வலா, சீக்கிரம் என்னை கொண்டு போய் அவர் முன்னே வை. நல்ல பழம், இப்போதுதான் பழமாகி இருக்கிறது. இதை பார்க்கும் போதே மிகுந்த சுவையாக இருக்கும் என்று தோன்றுகிறதே. சாப்பிட்டு பாருங்கள், வயிற்றுக்குள் சென்ற பிறகுதான் இதன் அருமையே தெரியும். அது சரி, உங்களுடன் இன்னொரு முனி இருந்தாரே, அவர் எங்கே? மேலும் தங்களுக்கு கனி வகைகளை பறித்து வர சென்றிருக்கிறார். சென்றவர் திரும்புவாரா? தாங்கள் சாப்பிட்டதும் வந்து விடுவார். சாகர முனி, ஐயனே, தாங்களும் இங்கேயே இருக்கலாமே. ஐயோ, பசியோடு இருப்பவர்கள் சாப்பிடும்போது பார்த்துக் கொண்டிருப்பது மகா பாபம். நான் வெளியில் இருக்கிறேன், தாங்கள் சாப்பிடுங்கள். சிவார்ப்பணம்.
கை கழுவிட்டார். வாதாபி, வாதாபி. வாதாபி. ஜீரநாத், ஜீரநாத். என்ன இது? 3 முறை கூப்பிட்டு வாதாபி இன்னும் வரவில்லையே, என்ன ஆனான்? அடே வாதாபி, கவலை வேண்டாம். உன் வாதாபி என் வயிற்றுக்குள்ளே ஜீரணாபியாகி விட்டார். என்ன? வாதாபி ஜீர்ணாகி விட்டானா? ஆம், இனி அவன் திரும்பவே மாட்டான். மாய மந்திரங்கள் கற்ற கபட முனியே, இனி நீயும் இங்கிருந்து திரும்பவே மாட்டாய். சீ, துர்குணம் படைத்த அசுரனே, நீங்கள் மாய வித்தைகளை கற்று முனிவர் போல் கபட நாடகம் ஆடி எத்தனையோ முனிவர்களை அழித்தீர்களே, அந்த கதை இன்றோடு முடிந்து விட்டது. என்ன சொன்னாய்? எங்கள் கதையா முடிய போகிறது? இப்பொழுது போவோம் கதையை. என்னிடமா உன் மாயத்தை காட்டுகிறாய்? குருமுனியே, என் ஆயுதங்களை அகற்றி விட்டோம் என்று எண்ணி விடாதே. வாதாபியர் விழுங்கிய உன்னை நான் விழுங்குகிறேன் பார். ஐயோ, அப்பா, அம்மா. அப்பா, ஐயோ. அருந்தவசிகளுக்கு இன்னல் விளைவித்த அசுரர்கள் இன்றோடு ஒழிந்தார்கள். ஆண்டவா, அனைத்தும் உன் செயல். அருள்முனியே, எங்களுக்கு வாழ்வு கொடுத்த அருந்தவ சீலரே, முனிவர்களை கொண்டு குவித்த அசுரர்களை ஒரு நொடிப்பொழுதில் அழித்து விட்டீர்களே. நான் யாரையும் அழிக்கவில்லை. ஒருவன் தான் அழிந்து போவதற்காகத்தான் பிறரை அழிக்க நினைக்கிறான். இதை அகிலத்திற்கு எடுத்துக்காட்டவே ஆண்டவன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார். ஆக்கலும் அழித்தலும் அவன் செயல். வருகிறேன். ஆண்டவா, அடியேன் தங்கள் கட்டளைப்படி தென்பகுதிக்கு வந்து முடிந்தவரை சிறு சிறு தொண்டுகள் செய்து விட்டேன். அதில் பிழையேது இருந்தால் சிறியரை பொறுத்தருள வேண்டுகிறேன். அகத்தியா, நீ செய்தது பெரும் தொண்டு. அதை கண்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்தும் அம்மையப்பனின் அருள்தான். அகத்தியா, தமிழுக்கு ஒரு இலக்கணம் தேவை. அதையும் உன் திருக்கரத்தால் செய்து தென்மதுரை முத்தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய். ஆதிசிவன் பெற்ற தமிழை அகத்தியன் தாலாட்டி வளர்த்தான் என்ற பெருமையும் உனக்கே கிடைக்க வேண்டும் என்பது ஆண்டவனின் கருத்து. இறைவா, உங்கள் உத்தரவுப்படி இப்பொழுதே இலக்கணம் செய்ய துவக்குகிறேன். ஆனால் தமிழ்ச் சங்கத்தில் அதை அரங்கேற்றும் போது தாங்களும் அங்கிருந்து தங்கள் திருவடிகளில் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது என் ஆசை. அது சிறப்பாக நடக்க தாங்கள் என்னுள்ளிருந்து அருள் புரிய வேண்டுகிறேன். அப்படியே ஆகட்டும். ஆஹா, அன்பே சிவம் என்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக ஈசன் என்பால் வைத்துள்ள அன்புதான் என்னே. ஓஹோ, அகத்தியரை இலக்கணம் செய்ய சொல்லி அதை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றுமாறு ஆண்டவன் கட்டளையிட்டிருக்கிறாரோ? இது போதுமே. இன்று எனக்கு சுலபமாக பிரச்சனை கிடைத்து விட்டது. முத்தமிழுக்கும் தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானிடம் சென்று இப்போதே என் கலகத்தை துவக்குகிறேன்.